வணக்கம். ஸ்ரீ சக்தி விநாயகா ஜோதிட நிலையம் ஜெகதீஸ்வரனின் அன்பு நேயர்களுக்கு என் அன்பான வணக்கங்கள். நம்ம இந்த காணொலியில என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, ஏப்ரல் மாதம் கடகராசி பலன்கள் நம்ம பார்க்க போறோங்க. பொதுவாகவே ஒவ்வொரு மாதத்துல கிரக நிலையில் கோச்சாரப்படி என்னென்ன மாற்றங்கள் வருது, அதனால என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துட்டு வரோங்க. இப்ப இந்த ஏப்ரல் மாதத்துல கிரக நிலையில் கோச்சாரனால ஏற்படக்கூடிய ஒரு மாற்றங்கள் பாத்தீங்கன்னா கடகராசிக்கு எப்படி இருக்கு. இப்போ பாத்தீங்கன்னா ஏப்ரல் மாதத்துல கன்னி ராசியில பாத்தீங்கன்னா கேது பகவானும், கும்பராசியில சனி பகவானும் செவ்வாயும், மீன ராசியில சூரியனும் ராகுவும் சுக்கிரனும், மேச ராசியில புதன் பகவானும் குரு பகவானும் இந்த ஏப்ரல் மாதத்தோட கிரக நிலையில் இது கோச்சாரம். இப்ப இந்த கும்பராசியில இருக்கிற செவ்வாய் பகவான் பாத்தீங்கன்னா ஏப்ரல் மாதம் 10ஆம் தேதிக்கு மேல மீன ராசிக்கு வரப்போறாரு. ஆனா மேச ராசியில இருக்கிற புதன் பகவான் பாத்தீங்கன்னா ஏப்ரல் 13ஆம் தேதிக்கு மேல மீன ராசிக்கு வக்கரம் அடைய போறாருங்க. இது இந்த இந்த மாதத்தோட கிரக நிலைகளோட பெயர்ச்சி. ஆனா இப்ப இந்த கிரக நிலையினால ஏற்படக்கூடிய ஒரு மாற்றங்களால கடக ராசிக்கு எப்படி இருக்க போது நம்ம பார்க்க போறோம். ஆல்ரெடி பாத்தீங்கன்னா கடகராசிக்கு ஒரு அஷ்டம சனிங்கிறது நடந்துட்டு இருக்குங்க. எனக்கு கடகராசிக்கு பாத்துட்டீங்கன்னா கோபம், முன்கோபங்கள், நினைச்சது சாதிக்கணும், நினைச்சதை அடையணும் அப்படிங்கிற எண்ணங்கள் இருக்கும். இப்ப நீங்க ஒரு விஷயம் நீங்க நினைக்கிறீங்க, உங்களுக்கு அது நடக்கல அப்படின்னு நீங்க மைண்ட்ல ஒண்ணு நடந்துருச்சுன்னா மைண்ட்ல ஒண்ணு ஃபிக்ஸ் பண்ணிக்குவீங்க. அதுக்கு காரணம் பாத்தீங்கன்னா சனி. நமக்கு அஷ்டம் சனி நடக்கிறதுனால நமக்கு தடங்கள் ஆகுது, நமக்கு குழப்பங்கள் வருது, நம்மளால எதுவுமே பண்ண முடியாது, ஏதாவது பண்ணோம்னா நமக்கு அந்த அஷ்டம் சனியோட பாதிப்பு வந்துருமோ அப்படிங்கிற பயத்துல தான் நீங்க இத்தனை நாளா நீங்க வந்துட்டு இருப்பீங்க. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா தொழில் காரகன் பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு 10ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா குரு பகவானும் புதன் பகவானும் சேர்க்க இருக்கு. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த ஏப்ரல் மாதத்துல தொழில்ல நல்ல மாற்றங்கள் கண்டிப்பா வரும். என்ன கேட்டீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஒரு 2-3 மாதத்துல பாத்துட்டீங்கன்னா தொழில் தடங்கள். நிறைய பேர் பாத்துட்டீங்கன்னா என்ன தொழில் பண்ணலாம், இதை பண்ணலாமா வேண்டாமா, போகலாமா போக வேண்டாமா, இது மாதிரி யோசனைகளே உங்களுக்குள்ள வந்துட்டு இருந்திருக்கும். ஒரு முடிவெடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் வந்திருக்கும். சகோதர வகையில பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு தடுமாற்றங்கள் வந்திருக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா உங்க ராசிக்கு 3வது வீடான கன்னி ராசியில கேது பகவான் இருக்காரு. அப்படி அந்த கேது பகவான் இருக்கும்போது பாத்துட்டீங்கன்னா சகோதர ஒற்றுமைகள் பாத்தீங்கன்னா கொஞ்சம் குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா நீங்க முன் கோபத்தினால எடுக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே தடங்கள் ஆகலாம். ஏன்னு கேட்டீங்கன்னா உங்க ராசிக்கு 12வது அதிபதியான புதன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 10ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா இப்ப மேச ராசியில இருக்கு. அது வக்கரம் அடைஞ்சு 9வது வீட்டுக்கான கண்டிப்பா மீன ராசிக்கு போறாரு. அப்படி மீன ராசிக்கு போகும்போது உங்களுக்கு பாத்துட்டீங்கன்னா அப்பாவோட உடல் ஆரோக்கியத்துல கண்டிப்பா கவனமா இருக்கிறது நல்லது. ஏன்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் மருத்துவ செலவுகள் வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா 8ல பாத்தீங்கன்னா சனி பகவான் இருக்கு. இப்ப 8ல சனி இருக்கும்போது அஷ்டம சனி நடக்கும் போது உங்களுக்கு பாத்தீங்கன்னா வருமானம் வரும். ஆனா அகல்கால் விற்காம நீங்க பாத்துட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு நல்லது. எனக்கு அந்த அகல்கால் விற்காத போது நீங்க நினைச்சது சாதிக்கக்கூடிய ஒரு திறமை உங்களுக்கு இருக்கும். அது மட்டும் இல்லாம 2ஆம் இடத்துல வாக்குல சூரியன், அந்த வாக்குக்கு அதிபதி சூரியன் சிம்மராசியில இருக்கும்போது இந்த இதனோட சூரியனோட அதிபதி பாத்தீங்கன்னா மீன ராசியில சுக்கிரனோட உச்சம் பெற்ற கிரகத்தோட சூரியன் இருக்குங்க. அதோட ராகு இருக்கும்போது சொன்ன சொல்ல காப்பாற்றக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கு. அதனால பாத்தீங்கன்னா ஒருத்தர்கிட்ட நீங்க ஒரு விஷயம் நான் இது மாதிரி இந்த டயத்துல நான் பண்ணி கொடுக்குறேன், இந்த டயத்துல நான் கொடுக்குறேன் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா அது சில டயத்துல தடங்கள் ஆகலாம். ஆனா சில டயத்துல கண்டிப்பா நீங்க சொன்ன டயத்தை விட அதுக்கு முன்னாடியே கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் கண்டிப்பா உருவாகும். அது மட்டும் இல்லாம ஏதாவது வகையில விரயம் பண்ணுங்க. விரயம் பண்ணும்போது சுப விரயம். சுப விரயங்கன்னா அசையா சொத்து மேல நீங்க விரயம் பண்ணும்போது உங்களுக்கு ஹாஸ்பிட்டல்ல செலவு விரயம் வராது. அசையா சொத்து பாத்தீங்கன்னா ஒரு மண் சார்ந்த விஷயம். இப்ப பாத்தீங்கன்னா இப்ப கும்பராசியில் இருக்கிற செவ்வாய் பகவான் உங்களுக்கு 9ஆம் இடத்துக்கு பாத்தீங்கன்னா மீன ராசிக்கு மாற போறாரு. அப்ப மீன ராசிக்கு மாறும்போது அசையா சொத்து மேல மண் சார்ந்த வகைகள், அதாவது வீடு கட்டுறது, இடம் வாங்குறது,
பழையவிட ஆல்ட்ரேஷன்கள் பண்றது, இது மாதிரி நீங்க விரயம் பண்ணும்போது தேவையில்லாத ஹாஸ்பிட்டல் செலவு விரயம் வராது. அது மட்டும் இல்லாம உங்க ராசிக்கு 2வது அதிபதி குடும்பஸ்தானத்துல வந்து பாத்தீங்கன்னா சூரிய பகவான். அப்படி சூரிய பகவான் வந்து பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு 9ஆம் இடத்துல இருக்காரு. அப்படி 9ஆம் இடத்துல இருக்கும்போது என்ன ஆகும்னா மாணவர்கள் வந்து பாத்துட்டீங்கன்னா கவனக்குறைவினால மதிப்பெண்கள் கம்மியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால மாணவ செல்வங்கள் நீங்க கரெக்டான முறையில வந்து ஒரு ஞாபகமா இருந்து நீங்க படிச்சு அதனுடைய செயல்பாடுகளை நீங்க கண்டிப்பா இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல மதிப்பெண்கள் கண்டிப்பா கிடைக்கும். அது மட்டும் இல்லாம உறவு முறையினால வந்து பார்த்துட்டீங்கன்னா கருத்து வேறுபாடுகள் வந்திருக்கலாம். அது எல்லாமே சுமூகமான முறையில் வந்து பார்த்துட்டீங்கன்னா சரி செய்யறதுக்கான ஒரு வாய்ப்புகளா இந்த ஏப்ரல் மாதம் இருக்க போகுது. அது மட்டும் இல்லாம திருமண பேச்சு எடுத்தா தடங்கள், குழப்பங்கள், தடுமாற்றங்கள், நம்மளால எந்த ஒரு விஷயம் நம்மளால பண்ண முடியாதா, எதுக்கு எடுத்தாலும் குழப்பங்கள் பண்ணுது அப்படின்னு நினைச்சவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா இந்த ஏப்ரல் மாதத்துல ஒரு முக்கிய முடிவுகள் எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கண்டிப்பா இருக்க போகுது. எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் நம்மளால பண்ணவே முடியாது, ஒரு பயம் உங்களை சூழ்ந்திருக்கும். நம்ம ஏதாவது பண்ணி அது தேவையில்லாத பிரச்சனைகளை மாட்டிக்குவோமா அப்படிங்கிறது உங்களுக்குள்ள இருந்திருக்கலாம். அது எல்லாமே சரி செய்யக்கூடிய ஒரு மாதமா தான் இந்த மாதம் இருக்கும். அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் இருந்தாலுமே கூட ஒரு அந்யோன்யங்கிறது கண்டிப்பா இருக்கும். பல பிரச்சனைகள் வந்தாலும் விலகி போறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பா இந்த மாதத்துல இருக்கும். வெளியூர் பயணங்கள், வெளிநாடு பயணங்களுக்கு கண்டிப்பா ஒரு முக்கியத்துவம் கொடுத்து அதுல நீங்க வந்து பாத்தீங்கன்னா பயன்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு வண்டி வாகனங்கள் அதுவும் முடிஞ்ச அளவுக்கு இரவு நேரத்துல தவிர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா வண்டி வாகனத்துல மிகவும் கவனமா இருக்கிறது நல்லது. சனிக்கிழமை அன்னைக்கு நான்வெஜ் சாப்பிடாம விநாயகரோட வழிபாடுகள் இருக்கும்போது கண்டிப்பா மிகப்பெரிய மாற்றங்கள் கண்டிப்பா வரும். ஆனா இப்ப இந்த ஏப்ரல் மாதத்துல உங்களுக்கான அற்புத பலன்கள் கண்டிப்பா இருக்குங்க. அதை நீங்க முழுமையா பயன்படுத்திக்கோங்க. மற்றவங்க நம்பாம நீங்க உங்களை நம்பி நீங்க இறங்கி பண்ணும்போது நீங்க நினைச்சது நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. என்னதான் நம்ம அஷ்டம் சரி ஒரு பக்கம் நடந்தாலும் கூட நீங்க இந்த கிரகநிலையில் கோச்சாரப்படி நம்ம சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20% 30% கரெக்டா இருக்கும். ஆனா தன்னுடைய சுய ஜாதகத்துல எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா அந்த ஜாதகத்தில் நமக்கு கிரகநிலைகளோட சப்போர்ட் நமக்கு இருந்ததுன்னா 7 சனி வந்தாலும் அஷ்டம் சனி வந்தாலும் கிரகநிலைகளோட பாதிப்பு இருந்தாலும் நமக்கு பாதிப்புகள் வராது. தன்னுடைய சுய ஜாதகத்துல நடக்கக்கூடிய திசாபுத்திகள் நமக்கு நல்லா இருந்துட்டாவே உங்களுக்கு பெரிய பாதிப்புகள் கண்டிப்பா வராது. அதனால உங்களுடைய ஜாதகம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணதான்னு நீங்க பாத்துக்கோங்க. நீங்க ஜாதகம் பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்பட்டீங்கன்னா கீழே வர வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய ஜாதகம் அனுப்பி விட்டுட்டு ஃபோன் பண்ணி கன்சல்ட் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு நல்ல விளக்கங்கிறது நான் தரேங்க. இந்த சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரினா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை டச் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.